டேடி ஒரே வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு ரெடி பண்ணின்னு இருக்காரு. ஒரு டைமும் போட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு ஈஸியான ஒரு வழி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் வத்தல் மட்டும் நல்லா இருந்ததுன்னா வத்தல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ண வருது வேற டிசைன் போட்டுக்கலாமா? நாங்கள் இப்போ வத்தல் போட போகிறோம். இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? பச்சரிசி மாவு, சின்ன ஜீரகம், காஞ்ச மிளகாய், உப்பு. ஓகே, அதெல்லாம் போட்டு காஞ்ச மிளகாயும் ஜீரகத்தையும் அரைச்சிட்டோம். நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து நம்ம இந்த பிளேட்ல தான் வச்சுட்டா புழிஞ்சிட்டோம்னா ஈஸியாக எடுத்துன்னு போயிடலாம். வெயிலில் காய வச்சு துணினா அப்புறம் டபுள் வேலை இருக்கும். நாங்கள் இந்த இடியாப்பம் புழியிற அரிசியில் போட்டு பண்ண போகிறோம் வத்தல். என்ன ஷேப்பில் வரப்போகுது தெரியல. எந்த ஷேப் வச்சுருக்கோம்? அப்பா தான் புழிஞ்சு கொடுக்க போறாரு. ஸ்ட்ராங் பாய் ஃப்ளவர் மாதிரி ஆமாம், அந்த மாடலில் வச்சு தான் பண்ணுறோம். வெண்ணெய் போட்டு எடுத்து அப்புறம் ஆமாம், இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஷேப் வருதுன்னு. நான் காஞ்ச மிளகாலாம் போட்டதுனால கலர் மாறி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். அது வந்து ரைஸ் இது மாதிரி செஞ்சதில்லை, இந்த மாதிரி அரைச்சதில்லை. சூப்பராக வருது. இப்போ இது டெஸ்ட் பண்ணியாச்சு. இதுலேயே புழிய போகிறார் டேடி. வாவ், நல்லா சாஃப்டாக வருது. வரணும் சாஃப்டாக ஈஸியாக வருதாப்பா? சூப்பராக வருது. இந்த தட்டு ஃபுல்லாகவும் அப்புறம் இதுலேயும் பண்ணிடலாம். இது எல்லாமே பெரிய தட்டு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர், எங்களோட பழைய கிரைண்டரோட மூடி. அதுவே அழகாக பிளேட் மாதிரி இருக்கு. பாத்திரங்கள் தான் பத்தாது பாருங்க. ஆமாம், அடுத்து பிளேட்டை ரெடி பண்ணுங்க. இன்னொரு பேஷன் இருக்கா? எல்லா குண்டாலையும் புழிஞ்சு வச்சுட்டு ஈஸியாக வெயிலில் அப்பப்போ நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஷேப்ல இந்த மாதிரி நீட்டா வருது. இன்னும் நம்ம கொஞ்சம் தடியா இருக்கும், மெலிசா வேணுமோ. இன்னும் நம்ம கிட்ட இந்த ஷேப்லாம் இருக்கு. இது அப்பத்தோடைய அந்த மாடல் தான். அம்மா அதுக்குள்ள வெயில்ல வச்சுட்டாங்க. வெயிலும் நல்லா அடிக்குது இன்னைக்கு. நல்லா காய வச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் தான் இப்போதைக்கு புழிஞ்சிருக்கோம். அடுத்தது பார்த்துட்டு புழிஞ்சிக்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த பிளேட்ல புழியிறோம். ஒட்டினா போகுது. அது காஞ்சதும் புட்டுக்கலாம்ப்பா. அப்பா இல்ல இதே இருக்கட்டும். இது போண்டாவா இருக்கு. இங்க பாரு, அப்பா தான் வத்தல் புழியிறாரு. அம்மா ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். வத்தல் புளியோரம். வத்தல் மாவு அம்மாவும் கௌசல்யாவும் சேர்ந்து சிஸ்டரும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்பா வத்தல் புழிஞ்சிடுறாரு. நான் வந்து வீடியோ ஷூட் பண்றேன். இப்போ நாங்கள் ஸ்டார் மாடல் போட்டுக்கிறோம். இதனா ஒன்று தான் வரும், கொஞ்சம் லேட்டாக ஆகும். பட் டிசைன் பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணுறோம். மாவும் நல்லா ஈஸியாக இருக்கு, ரொம்ப டைட்டாலாம் இல்லை. நல்லது, இப்படிதான் இருக்கணும். எங்களுக்கு கை வலிச்சதுன்னு கிண்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி வத்தல் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வத்தல்லாம் போட்டிருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இடியாப்பத்துக்கு தான் அரிசி வந்தோம், அது எங்களுக்கு பிடிக்கல. அரிசி மாவு செட் ஆகல, அதனால நாங்கள் வத்தலாம் மாற்றிட்டோம். அது வந்து பாத்திரம் பார்த்தா ஏதோ பேப்பர் கூட அடிச்சா தானே மாவு வந்து கூட கேவூர் மாவு ஏதோ கலந்த மாதிரி இருக்கு. அரைக்கும் போது அவங்க முன்னாடி அதை அரைச்சிட்டாங்கன்றதுனால எங்களுக்கு ஒயிட்டாக வராமல் ஒரு மாதிரி கலராக வந்துருச்சு மாவு. நாங்கள் வந்து வத்தலாம் மாற்றிட்டோம். இப்போ இது வந்து நம்ம புழியறது பெருசு கிடையாது. இது நல்லா வெயிலில் காய வைக்கணும். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் காய வச்சு தான் பண்ணணும். வருது இந்த டிசைனும் வருது, ஸ்டார் டிசைன் பண்ணு வருது. வேற டிசைன் போட்டுக்கலாம்ப்பா. சரி, ஃபுல்லா புழிஞ்சிடலாம். காஞ்சிரும். அதுதான் திக்கா இந்த டிசைன் கொஞ்சம் ஃபன்னா இருக்கு. வேற போட போறோம் நாங்க. ஃபர்ஸ்டே பரவாயில்ல போல இருக்கு. இந்த டிசைன் ஃபன்னா இருக்கு. எட்டந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழுது.
பார்க்க ஏதோ இந்த தட்டுக்கு டிசைன் போட்டு விட்டோம். நிறைய புழிஞ்சிட்டோம். அதில் கொஞ்சம் தான் இருக்கு. அதை எடுக்கணும். காமெடியா இருக்கு பார்க்கவே. அந்த 3 தான் கரெக்டாக இருந்தது. இந்த தட்டுக்கு டிசைன் போட்டு வச்சிருக்கோம். குட்டி குட்டி வத்தல். இந்த குட்டி குட்டி கார சேவு மாதிரி இருக்கு. ஏதாவது பெரிய பாத்திரத்தில் ரவுண்டில் கட்டிடலாம். அதில் கார சேவு மாதிரி இருக்கு. ஃபஸ்ட்டு பண்ணதே கரெக்டாக இருந்ததுல, அதுவே போட்டுக்கலாம். சில பேர் கவர்லலாம் ஓட்டை போட்டு பண்ணுவாங்க தானே, நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இப்படியே போட்டு எடுக்க முறுக்கு தான். அம்மா வத்தல் பிஸ்னஸ் பண்ணுற வேண்டியதான். பண்ணிட்டா போச்சு. இந்த வத்தல் மட்டும் நல்லா இருந்ததுன்னா வத்தல் பிஸ்னஸ் செய்ய வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த பேஷனும் ஃபுல்லாக எடுத்து அந்த பெரிய பேஷனில் என்ன கொஞ்சம் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பண்ணிடணும். இந்த தட்டை திரும்பி ரீஃபில் பண்ணிட்டோம். அதில் நிறைய கேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது துணியில் புழியலான்னு இருக்கும். பாத்திரங்கள்லாம் பத்தலை. எங்களுக்கு பாத்திரம் பத்தலை, நாங்கள் நிறைய ரெடி பண்ணிட்டோமா, அதனால் இந்த மாதிரி துணியை ஷாலை கொஞ்சம் நனைச்சி அடியில் 2 கைலியை வச்சு இதிலே அப்பா புழிகிறாரு. பறக்காததுக்கு நம்ம அந்த காய வச்சு இதே வெயிட்டு. சப்போஸ் இன்னும் பறந்துட போதுன்னு அந்த வத்தல் புழிஞ்ச பாத்திரத்தையே கார்னரில் கூட வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகின்னு இருக்குது வத்தல். நல்லா இது காயணும், உள்ள வரைக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வத்தல் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வத்தல் பொரிச்சு சாப்பிடும் போது காமிக்கிறோம். இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் எல்லாத்தையும் நாங்கள் புழிஞ்சிட்டோம். ஆனால் இது கொஞ்சம் வேலை அதிகம் தான். இதை எடுத்து ஒரு டைமும் போட்டு போட்டு பண்ணணும். வேறு ஏதாவது நம்மளுக்கு இதை ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரே இதில் கவர்லலாம் போட்டு பண்ணோம் ஈஸியாக. வத்தல் புழியறதுக்குன்னு ஏதாவது அச்சு இருக்குது, அது மாதிரிலாம் இருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி மாடலில் செய்வீங்கன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வத்தல் புழிஞ்சிட்ருக்கோம். அடுத்து அப்படி 2 கார்னருக்கு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்குது. ஃபைனலாக புழிஞ்சிக்கலாம். இதுதான் லாஸ்ட்டு. ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு புழியறதுக்கு. மற்ற பிளேட்லாம் சூடே ஆயிடுச்சு, செம்மையாக சுடுது. போடுப்பா, பரவாயில்ல, அது அப்படியே இருந்திருக்கும்ல. ஆனால் பாத்திரத்தில் பண்ணுறதுக்கு இதில் இன்னும் ஈஸியாகவும் இருக்குது. இதில் தூசி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக எடுத்தோம். நாங்கள் அப்படி பிளான் பண்ணோம். நிறைய மாவு இருந்ததுனால எங்களுக்கு பாத்திரங்கள் பத்தலை.